ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக் டாக்ஸ். இவ்வளோ நாளாக ரிங் அப்படின்ற ஒரு தமிழ் சீரீஸை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அது நேற்றோட முடிஞ்ச காரணத்தினால இன்றைக்கி அடுத்து ஒரு அழகான த்ரில்லரை பார்க்கலாம். இந்த கதையோட பேரை நான் சொல்ல விரும்பலை, டைரக்டாக கதைக்கு போகலாம். அன்று வந்த பத்திரிகையில் 2வது பக்கத்தில் ஒரு விளம்பரம் இருந்தது. யாரும் எளிதில் கண்டுபிடித்து விட முடியாத அளவுக்கு அந்த விளம்பரம் மிகவும் சிறியதாக இருந்தது. இதை தவிர மற்ற விளம்பரங்கள் பெரிதாகவும் அழகாகவும் இருந்தன. வில்சன் மேத்யூஸ் என்னும் கல்லூரி சரித்திர பேராசிரியரின் கண்களில் இந்த சிறிய விளம்பரம் தெரிந்தது. விளம்பரத்தை ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்தார் அவர். பங்களா விற்பனைக்கு என்கிற தலைப்பின் கீழ் இருந்த வாசகங்கள் இவைதான். ஏறக்குறைய 550 வருடங்களுக்கு முன்னால் கட்டப்பட்டதான இந்த பங்களா சரித்திர பேராசிரியரும் மாந்திரிகம் கற்றவருமான ஃபெர்குசன் குடியிருந்தது. மிகப்பெரிய பங்களாவான இதில் 42 அறைகள் இருக்கின்றன. சரித்திர புத்தகங்கள், மாந்திரிக கிரந்தங்களும் இந்த பங்களாவில் இருக்கின்றன. இதை வாடகைக்கு எடுத்துக்கொள்ளவோ வாங்கிக் கொள்ளவோ விருப்பமுள்ளவர்கள் நேரில் வரலாம். மிகவும் பழைய வீடாக இருப்பதால் அது முற்றிலும் நாசமடைந்து விடக்கூடாது என்பதால் வாடகைக்கு விடப்படுகிறது. கீழ் குறிப்பிட்டிருந்த தபால் பெட்டி எண் 3333. இந்த விளம்பரத்தை ஒரு தடவைக்கு 2 தடவையாக படித்த வில்சன் மேத்யூஸ் அந்த விளம்பரத்தை மட்டும் பத்திரிகையிலிருந்து கத்திரித்து தனியாக தனது டைரியில் வைத்தார். வில்சன் மேத்யூஸ் 33 வயதானவர். நல்ல ஆரோக்கியமுள்ள சரீரம். படிக்கும் காலத்தில் நல்ல விளையாட்டு வீரர். கால்பந்து விளையாட்டில் கேப்டனாக இருந்தவர். அதே சமயத்தில் அவர் ஒரு புத்தக புழுவும் கூட. படிப்பு தான். சரித்திர விசேஷமுள்ள இடங்களை பற்றி வந்துள்ள புத்தகங்களை படிப்பதில் அவருக்கு மிகவும் ஆர்வம் அதிகம். 5.10 உயரம், தலையோடு ஒட்ட வெட்டிய தலைமுடி, நன்றாக விரிந்த மார்பு, கை கால்கள் நன்றாக உருண்டு திரண்டு திரட்சியாக இருந்தன. பெண்களுக்கு இவருடைய சிநேகம் மிகவும் பிடிக்கும். ஹாஸ்டலில் தங்கியிருந்து இவரிடம் சந்தேகம் கேட்டுக்கொண்டே ஒரு பெண்கள் கும்பல் ஒன்று வரும். திருமணத்திற்கு கடந்த 5 ஆண்டுகளாக எவ்வளவோ பெண்கள் வந்த போதும் அவர்களை நிராகரித்து விட்டார். சரித்திரத்தில் டாக்டர் பட்டம் பெற வேண்டும் என்பது அவருடைய ஆசை. நல்ல வசதியான நபரான இவர் கல்லூரிக்கு காரில் தான் வருவார். கல்லூரி விடுமுறை நாட்களில் மதியம் 1 மணி நேரம் தூங்கும் பழக்கமுடைய பேராசிரியர் இன்று விடுமுறை என்றாலும் தூங்கவில்லை. அந்த விளம்பரத்தை எடுத்து மீண்டும் ஒரு முறை படித்தால் பின் எழுதலானார். அன்புள்ள ஐயா, நான் நீங்கள் கொடுத்த விளம்பரத்தை பார்த்தேன். நான் ஒரு கல்லூரியில் சரித்திர பேராசிரியராக இருக்கிறேன். எனக்கு வயது 32. இன்னமும் திருமணமாகவில்லை. இதை எழுத ஒரு காரணம் இருக்கிறது. நான் செய்து கொண்டிருக்கும் சரித்திர ஆராய்ச்சிக்கு எந்த விதமான குந்தகமும் வரக்கூடாது என்று நினைப்பவன் நான். இதையெல்லாம் உங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்கிற அவசியம் இல்லை என்றாலும் தெரியப்படுத்த வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது. முதலில் பங்களாவை விலை பேசலாம். விலை ஒத்து வரவில்லை என்றால் நான் அதை வாடகைக்கு எடுத்துக்கொள்கிறேன். இப்படிக்கு வில்சன் மேத்யூஸ். அன்றே இதை தபால் போட்டுவிட மேத்யூ இதை பற்றி யாரிடமும் மூச்சு கூட விடவில்லை. இவரை விட வசதியானவர்கள் கல்லூரியில் 2-3 பேர்கள் உண்டு. அவர்கள் முந்திக் கொண்டு போய் பங்களாவை வாங்கிவிட்டால் அந்த பயம்தான் இவரை அமைதியாக இருக்க செய்தது. அதில் ஒருவர் மிகப்பெரிய சரித்திர பேராசிரியர். பல புத்தகங்களே எழுதியிருக்கிறார். விவரம் தெரிந்தால் தனியாகவோ இல்லை கூட்டாகவோ இதை வாங்கி கொள்ளலாம் என்பார் அவர். மற்றவர்கள் இதை விலைக்கு வாங்கி டூரிஸ்டுகளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிவிடக்கூடிய சாமர்த்தியம் உள்ளவர்கள். இவர்களுக்கு சொந்தக்காரர் ஏற்கனவே ஓட்டல் தொழில் இருப்பதாலும் இதுவும் இன்னொரு காரணம். பத்திரிகையில் வெளிவந்த விளம்பரத்தை இவர்கள் மூவரும் பார்த்தால் பார்த்து கொள்ளட்டும். நாம போய் ஏன் சொல்ல வேண்டும் என்பது மேத்யூஸின் எண்ணம். கடிதத்தை அனுப்பி 4 தினங்கள் ஆன பிறகு அதற்கு பதில் வந்தது. கடித உரை மிகவும் பழையதாக இருந்தது. அதன் மீது ஒரு பங்களாவின் வரைபடமும் இருந்தது. முகவரி மிகவும் அழகாக எழுதப்பட்டிருந்தது. வில்சன் மேத்யூஸ் கடித உரையை திறந்தார். கடிதம் பழுப்பு ஏறிய காகிதத்தில் இருந்தது. பிரிய வில்சன் மேத்யூஸ், உங்கள் கடிதத்தை படித்தேன். விலைக்கு வாங்கவோ இல்லை வாடகைக்கு கூடியிருக்கவோ நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று தெரிந்து கொண்டேன். எனக்கு வந்து 75 கடிதங்களில் உங்கள் வெளிப்படையான கடிதம்தான் என் மனதை கவர்ந்தது. அதனால் உங்களுக்கு மட்டும் நான் பதில் எழுதுகிறேன். கீழே எனது பங்களாவுக்கு வரவேண்டிய வழியை வரைபடமாக குறிப்பிட்டிருக்கிறேன். உங்கள் காரில் நீங்கள் இங்கே வரலாம். இதுதான் கடிதம். ஆனால் கையெழுத்தை வைத்து பெயரை தெரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு கிறுக்கலாக போடப்பட்டிருந்தது.
மேத்யூஸ் எவ்வளோ முயன்றும் பெயரை கண்டுபிடிக்க முடியவில்லை. மேலும் அது எந்த பாஷை என்று போடப்பட்டு இருக்கிறது என்றும் தெரியவில்லை. வில்சன் மேத்யூஸ் பங்களாவிற்கு போகும் வழியை பார்த்தார். அவருக்கு தெரிந்த இடம் வரை போன பிறகு மேலும் 35 கிலோமீட்டர் காட்டுப்பாதையில் செல்ல வேண்டும். அந்த வழியாக சென்றால் பங்களாவை அடையலாம். வழியில் ஒரு ஆறு, அதன் குறுக்கே ஒரு பாலம். இதுவே வரைபடத்தில் தான் இருந்தது. கல்லூரிக்கு ஒரு வாரம் லீவ் எழுதி அருகில் ஹாஸ்டலில் படித்த சூசன் என்கிற மாணவியிடம் கொடுத்து பிரின்சிபாலிடம் கொடுக்க சொன்னார். பிற்பகல் சாப்பாட்டு வேலை முடிந்தவுடன் மேத்யூஸ் தனது காரில் பயணப்பட்டார். வழியில் தெரிந்த பெட்ரோல் பங்கில் வண்டிக்கு தேவையான பெட்ரோலை நிரப்பிக்கொண்டார். அவருக்கு நன்றாக தெரிந்த இடத்தை அடையும் போது மணி 6:30 ஆகிவிட்டு இருந்தது. மாலை நேரம் முடிந்து லேசாக இருள் கவிய தொடங்கியது. இதற்கு காலையிலேயே புறப்பட்டிருக்கலாம் என்று மேத்யூஸ் நினைத்து கொண்டார். பங்களாவை அடையும் போது ஏறக்குறைய இரவாகிவிடும். சொந்தக்காரர் மேத்யூஸை பார்த்து மிகவும் வியப்படையக்கூடும். 20 கிலோமீட்டர் தூரத்தை கடந்தபோது ஒரு பாலம் வந்தது. தொடர்ந்து மேலே போனபோது வழிநடுங்க யாரும் குடியிருப்பது போல தெரியவில்லை. பாலமோ மிகவும் பழைய சோழர் காலத்து பாலம். அந்த காலத்து பெரிய கார்களான ஸ்டூடி பேக்கர் வண்டிகள் மட்டும் போய்க்கூடிய அளவுக்கு அமைக்கப்பட்டிருந்தது அப்பாலம். வில்சன் மேத்யூஸ் ஒரு நல்ல விளையாட்டு வீரர் என்பதால் பாலத்தின் மீது கார் ஓட்டுவதற்கு பயப்படவே இல்லை. மெதுவாக போனது கார். மரப்பாலம் என்பதால் கட்டைகள் உடைவது போன்ற சத்தம். பாலம் ஆற்றுக்குள் விழுந்து விடுகிறதோ என்கிற பயம். பாலத்தை தாண்டியவுடன் வில்சன் காரை நிறுத்தினார். பிறகு இறங்கி வெளியே வந்து கையில் இருந்த டார்ச் வெளிச்சத்தில் பாலத்தை பார்த்தபோது அவருக்கு வியப்பு தாங்கவில்லை. பாலம் எப்போது வேண்டுமானாலும் கீழே விழும் நிலைமையில் இருந்தது. மேத்யூஸ் காரில் ஏறி மீண்டும் பயணப்பட்டார். இருள் மருங்கி அடர்ந்த செடி கொடிகளும் மரங்களும் காட்டு பிரதேசத்தை நினைவூட்டின. வழிநடுங்க பாதையில் புல் முளைத்திருந்தது. அப்பக்கமாக வெகு காலமாக வண்டி எதுவும் போன மாதிரியே தெரியவில்லை. காரின் விளக்கு வெளிச்சத்தில் காரை மேத்யூ ஓட்டி கொண்டு போனார். 20 நிமிடங்களுக்கு பிறகு எதிரே ஒரு பெரிய வாயில் வந்தது. அது இரும்பு கேட்டுடன் காணப்பட்டது. பெரிய அரண்மனைக்குள் தான் இதை போன்ற நுழைவாள்களை வைப்பார்கள். இறங்கி கோட்டை திறக்க வேண்டும் என்ற மேத்யூ நினைத்தபோது அதை தானாகவே திறந்து கொண்டது. அப்போது பலமான காற்று வீசியது. காற்றில் தான் கதவுகள் திறந்து கொண்டன என்கிற நினைப்பில் மேத்யூஸ் காரை உள்ளே செலுத்தினார். விளக்கு வெளிச்சத்தில் பங்களாவை பார்த்தார். தான் மனதில் உருவாகியிருந்த அதே கோலத்தில் தான் இருந்தது பங்களா என்பதில் அவருக்கு திருப்தி. சிமெண்ட் பூசப்பட்ட செங்கல் கவர்கள், பழங்காலத்து வேலைப்பாடுகள் கொண்ட ஜன்னல்கள், கதவுகள். காரை வாயில் நிறுத்தி இறங்கி மணியை அடிக்க முயன்றபோது யாரோ ஒருவர் சத்தம் கேட்டு தொடர்ந்து கதவு திறக்கப்பட்டது. உள்ளே வாருங்கள் மிஸ்டர் வில்சன் மேத்யூஸ், ஃபெர்குசன் பங்களா உங்களை வரவேற்கிறது. மிகவும் உயரமாகவும் தாட்டியாகவும் இருந்த ஒருவன் வரவேற்றான். முதலில் வயிற்றுக்கு ஏதாவது சாப்பிடுங்கள், மீது காரியத்தை பிறகு பார்த்து கொள்ளலாம். அவன் அழைத்து போன டைனிங் ஹால் மிகவும் நன்றாக இருந்தது. பிரபுக்கள் மகாராஜாக்கள் அமர்ந்து சாப்பிடக்கூடிய பெரிய மேஜை, அதற்கான நாற்காலிகள். ஒரு நபர் சாப்பிடுவதற்கு மட்டும் அங்கு சாப்பாடு இருந்தது. அதை பார்த்தபோது மேத்யூஸுக்கு மிகவும் வியப்பு. அவர் இரவில் சாப்பிடும் சப்பாத்தி, பருப்பு இருந்தது, பழம், பால். நீங்கள் இரவில் இதைத்தான் சாப்பிடுகிறீர்கள் என்று உத்தேசமாக நினைத்து செய்திருக்கிறேன், சரிதானே? பேசிய அந்த வேளையில் முகம் நிறைய தாடி நிறைஞ்சவர், நீண்டிருந்த தோல் வரை புரண்ட தலைமுடியும் இருந்தது. ஆகாரம் மிகவும் ருசியாக இருந்தது. சாப்பிட்டு முடித்தவுடன் பேசுவதை நாளை பேசிக்கொள்ளலாம், இன்று இரவு ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் என்ற வேளையால் மேத்யூஸ் படுத்து உறங்க ஒரு அறையை ஒதுக்கினாள். அறைக்குள் மங்கலான வெளிச்சத்தை சிக்கியது மேஜையின் மீது இருந்து ஒரு சிறு சிம்மினி விளக்கு. ஆடைகளை மாற்றிக்கொண்ட மேத்யூஸ் அருகில் இருந்த நாட்களில் அமர்ந்தார். எதிரே ஒரு பெரிய மேஜை, அதிலிருந்து டிராயரை திறந்தார். டிராயருக்குள் ஒரு பழைய டைரி கிடந்தது. அதை புரட்ட முதல் சில பக்கங்கள் கிழிக்கப்பட்டிருந்தன. பின்னால் பல பக்கங்கள் சிதைந்த நிலையில் இருந்தன. அதில் எழுதியிருப்பது என்னவென்று தெரியவில்லை. டைரி எழுதப்பட்ட வருடம் 1985. டைரியின் சொந்தக்காரர் யார் என்ற விவரம் இல்லை. இந்த பழைய டைரியில் ஏதாவது இருக்கலாம் என்கிற எண்ணம் மேத்யூஸின் மனதில். அதை புரட்டி கொண்டே வந்தபோது ஒரு முழு காகிதம் கிழிப்படாமல் இருந்தது. அதில் சில வாசகங்கள் எழுதப்பட்டிருந்தன. அப்போது இரவு மணி 12. பங்களாவில் எங்கோ ஒரு மூலையில் கடிகாரத்தில் மணி 12 அடித்தது. நான் டாக்டர் ஃபெர்குசனை கண்டேன். அவர் மெதுவாக பின் ஜன்னலில் வழியாக உள்ளே வந்தார். இதை படித்தபோது மேத்யூஸ் மனதில் புயல் அடித்தது போல தெரிந்து திடுக்கிட்டு அவர் பின்னால் பார்த்தார். இத்தோட இந்த முதல் பாகம் முடியுது. மீண்டும் அடுத்த பாகத்தை நாளைக்கு பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.